ஒரு மரண பயம் என்னை பின்தொடர்ந்துட்டே இருக்கு. வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லை. வெளியில என்ன பாக்குறாங்க, அப்படி சிரிக்கிறேன், ஃபேர் அண்ட் லவ்லிலாம் போட்டு இருக்கேன். ஆனா உள்ளத்துல நான் அழுகுறேன். ஏதோ ஒரு சோகம் என்னை அழுத்திட்டே இருக்கு. ஏதோ ஒரு பயம் என்னை அழுத்திட்டே இருக்கு. ஏதோ ஒரு அவமானத்துல நான் இருக்கிறேன். ஏன்னா பிறந்தன்ற ஒரு நிலையில இருக்கிறேன். எதுக்கு சாமி இந்த வாழ்க்கைன்னு இருக்கேன்? எப்போ ஆண்டவர் ஒன்று நீங்க வந்துருங்க, என்ன இல்லைன்னா எடுத்துங்கன்னு எனக்கு ஆயிடுது. வாழ்றதுக்கு எனக்கு போர் அடிக்குது, பிடிக்கல சாமி. ஏதோ பிள்ளைகளுக்காக வாழ, ஏதோ வாழணுமே வாழணும். இது அதாயிடுச்சுன்னா எதனா வாழ்றதுக்கு மீனிங் இல்லாத அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு காவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிரச்சனை பார்க்காதீங்க, அவர் ஆராதிக்க ஆரம்பிங்க. போராட்டத்தை பார்க்காதீங்க, அவர் ஆராதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் வேதனையிலும் நான் ஆராதிக்கிறேன், என் துக்கத்துல நான் ஆராதிக்கிறேன், என் போராட்டத்துல நான் ஆராதிக்கிறேன், என் கண்ணீரின் பாதையில நான் ஆராதிக்கிறேன், என் பயத்துல நான் ஆராதிக்கிறேன். ஒன்று மட்டும் தெரியும், நான் ஆராதிக்கிறவர் என்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவ பிரசனம் இறங்கி வரும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், வேதனையில, போராட்டத்துல, துக்கத்துல, அவமானத்துல, முடியாத நெருக்கத்துல அவர் ஆராதிக்கிற பிள்ளையே, அவருடைய பிரசனம் இறங்கி வந்தால் தண்ணீரும் திராட்சரசமாய் மாறும். அவருடைய பிரசனம் இறங்கி வந்தால் காற்றும் கடலும் அமைதலாகும். அவருடைய பிரசனம் இறங்கி வந்தால் 5 அப்பம் 2 மீனா இருந்தாலும் 5000 புருஷர்கள் திருப்தியாக சாப்பிட்டு 7 கூடை நிரம்பும். மலைகள் மெழுகு போல உருகும்.